எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள், அதாவது மத்திய கூட்டுறவு வங்கிகளில் கடந்த சில நாட்களாகவே வருமான வரித்துறையினர் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் சேலம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனைகள் நடத்தப்பட்டு ஒரு சில இடங்களிலிருந்து புதிய ரூபாய் நோட்டுகள் கணக்கில் வராமல் இருந்ததாக கூறி கண்டெடுக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. டிமானிட்டைசேஷன் என சொல்லப்படக்கூடிய மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்ட நாள் முதல் எழுப்பப்பட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை, இந்த பண மாற்றம், அதாவது பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான வசதியை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மத்திய அரசு இந்த வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் நம்பிக்கையை பெறவில்லை என்கிற காரணத்தினால் அவற்றுக்கு அந்த உரிமம் தரப்படாது என்றும், மாவட்ட அளவிலான மத்திய கூட்டுறவு வங்கிகள் வரை இந்த பண பரிமாற்றத்தை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இதுபோன்ற சோதனைகளும், கணக்கில் வராத பணம் இங்கிருந்து பறிமுதல் செய்யப்படுகிறது என்கிற செய்தியும் எதை காட்டுகிறது? கிராம பொருளாதாரத்தின் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய கிராம கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் பெரிதுபடுத்தப்படுகிறதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு கோபாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ், அதே போன்று கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு எம்.என். ராஜா ஆகியோர் நம்மோடு நமது அரங்கத்தில் இணைகின்றனர். இவர்கள் அனைவரும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறேன். திரு கோபாலகிருஷ்ணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது வேற வகையாக ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு செக்ஷன். ஆனால் இந்த தொடக்க மத்திய கூட்டுறவு வங்கிகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம் எப்படி செயல்படுகிறதோ அப்படியான செயல்பாடுகள், KYC நாம்ஸில் ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் இவங்களுக்கும் பொருந்தி தான் இருக்குது. ஆனால் இதுவரை எந்த பொதுத்துறை வங்கிகள்லையும் ரைடு போகாமல் கூட்டுறவு வங்கிகளை குறிவைத்து ரைடு நடத்துறது, சோதனை நடத்துவது அப்படிங்கிறது என்ன மாதிரியான நடவடிக்கை? நீங்கள் குறிப்பிட்டது போல கூட்டுறவு வங்கிகள் கிராம பொருளாதாரத்திலும் சரி, ஜனநாயகத்திலும் சரி ஒரு முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு திறம்பட செயல்படும் வகையில் இந்த கூட்டுறவு வங்கிகளும் சரி, மத்திய கூட்டுறவு வங்கிகளும் சரி, மாவட்ட கூட்டுறவு வங்கிகளும், இந்த பிரைமரி சொசைட்டின்னு சொல்லக்கூடிய இவைகளும் அவர்களின் செயல்பாடுகள் மேம்படுத்த தவறிவிட்டது ரிசர்வ் வங்கி தான். ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் இந்த அமைப்புகளின் செயல்பாட்டை மற்ற வங்கிகளுக்கு இணையாக, பொதுத்துறை வங்கிகளுக்கோ தனியார் வங்கிகளுக்கோ இணையாக செயல்படும் வகையில் அவற்றை மேம்படுத்த தவறிவிட்டதுன்றது ஒன்று. இந்த தவறுதல் என்பது மனித வளத்தில் மட்டுமல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளிலும் போதிய அளவு கட்டமைப்புகள் இல்லை. ஒரு கரன்சி செஸ்ட் கூட கிடையாது, அல்லது மெக்கனைசேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த வகையில் தான் அவர்கள் அரைமனதோடு இந்த ரெண்டு அமைப்புகளையும் அனுமதித்தார்கள். அப்படி அனுமதிக்கும் போது இவர்களுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன குறிப்பிடணும்னா, கூட்டுறவு வங்கிக்கும் மற்ற வங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற வங்கிகள்லாம் ப்ரொஃபஷனலி தொழில்முறையில் செயல்படும் நிலையில் இந்த வங்கிகள், இதன் இயக்குநர்கள் யார் என்று கேட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற முறையில் அவர்களெல்லாம் அரசியல் சார்புடையவர்கள். அரசியல் என்பது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். அப்பொழுது அந்த செயல்பாடுகளில் இருக்க வேண்டிய நேர்மை திறன் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது என்பது குறைவாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாயிண்ட்ல தான் மெயின் டிபேட் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அரசியல் ரீதியாக இல்ல அரசியல் ஆதரவு இந்த களங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறனாலே அவர்கள் நேர்மை சந்தேகத்துக்குரியதுன்னா, பிற பொதுத்துறை வங்கிகள் எதுலையுமே அரசியல் தலையீடு இல்லைன்னு சொல்லிட முடியும். அதாவது அளவு டிகிரி, இந்த அளவில் வித்தியாசம் இருக்கு. இங்க பொதுத்துறை வங்கிகளில் அரசியல் தலையீடு நிச்சயமாக இருக்கின்றன என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது குறைந்த அளவில் இருக்கும்.
இந்த இந்த இயக்குநர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குநர்கள் என்பது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக அவ்வப்பொழுது அரசியல் மாறும் பொழுது ஆட்சி மாறும்போது இந்த இயக்குநர்களும் மாறிக்கொண்டே வருவதை நாம் நிதர்சனமாக இதெல்லாம் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் அந்த ஒரு சந்தேகம் இருப்பது இயல்பு. அதே சமயத்தில் இந்த முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. பற்றியும் பேசுவோம். திரு கனகராஜ், தொடக்கத்தில் இதே அரங்கத்தில் நம்ம கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு அந்த லிபரல் ஆஸ்பெக்டை தரணும், அவர்களுக்கு தளர்வு தரணும் அப்படின்னு பேசும்போது இவைகள் ரிசர்வ் வங்கியினுடைய வழிமுறைகளை சரியாக பின்பற்றுறது கிடையாது, ரெண்டாவது அரசியல் தலையிட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதனாலதான் நாங்க தரல அப்படின்னு மத்திய அரசு சொன்னது. இன்றைக்கு இந்த ரைடு மத்திய அரசினுடைய ஸ்டேட்மெண்ட் சரின்னு ப்ரூவ் பண்ணுதா? ஆக்சிஸ் வங்கிக்கு கொடுத்தாங்க, 2-3 மேனேஜர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆக்சிஸ் வங்கிக்கு கொடுத்தது தப்பு, தனியார் வங்கிகளுக்கு கொடுத்தது தப்புங்கிற முடிவுக்கு வந்துடலாமா? ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இந்த கூட்டுறவு அமைப்புகள் ஜனநாயகத்தன்மை வாய்ந்தவை. ஜனநாயகம் பொதுவாக எந்த அளவுக்கு வலுப்படுதோ அந்த அளவுக்கு கூட்டுறவு வங்கிகளும் அது வலுப்படும். இந்த 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 ஒட்டுமொத்த சிஸ்டத்தினுடைய ஒரு பகுதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் அதை தனியாக சொல்ல முடியாது. நீங்கள் நவீன தாராளமய கொள்கைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு கிராம கூட்டுறவு கடன் அமைப்புகள் முழுவதும் கிட்டத்தட்ட அது திட்டமிட்டு சீரழிக்கப்பட்டது. நபார்டு வங்கி என்ன சொல்லுது? இப்போ இந்த ரிசர்வ் வங்கி இதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னபோது நபார்டு தான் இது எல்லாவற்றையும் மேலாண்மை செய்கிற வங்கி. அது என்ன சொல்லுது? இது உங்களுடைய அணுகுமுறை நியாயமற்றவை. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இப்போ நோ யுவர் கஸ்டமர்னு சொல்கிறது மாதிரி கஸ்டமர் எங்கெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காருன்னு பார்த்து கொடுக்குற ஏற்பாடு இந்த வங்கிகளுக்கு இல்லை. அதெல்லாம் உண்மை. நீங்கள் அதில் தான் நீங்கள் பணமில்லா பரிவர்த்தனை என்றெல்லாம் சொல்லுகிற போது கிராமப்புறங்களில் உள்ளடங்கிய பகுதிகளில் மக்கள் எளிதாக அணுகுவதற்கான இடங்களாக இவை இருக்கிறது. எனவே நீங்கள் எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் நம்முடைய ஜனநாயக அமைப்பினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இதிலும் இருக்கக்கூடும். நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இதுக்குள்ளே இன்னொரு அம்சம் இருக்குது. நம்ம பிறகு இப்போ நான் சொல்ல போகிறத ஒருவேளை நீங்கள் நம்பலாம் அல்லது பார்க்கிறவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடும். எல்லா வங்கிகளுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் 5 பேர் 10 பேரை, நான் பொதுத்துறை வங்கிகளுக்கு பெரிய வங்கிகளுக்கு சொல்கிறேன், 5 பேர் 10 பேர் 20 பேர் என்று சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது. நம்ம பிறகு பேசுவோம். இது இப்போ அதாவது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவது மிக தீவிரமாக இந்த கருப்பு பணத்தை ஏதோ கண்டுபிடிப்பதில் இந்த பண மதிப்பிழப்பு விவகாரத்தின் மூலமாக அதை ரொம்ப ஈஸியாக போய் ரீச் பண்ணுறது மாதிரி அந்த ஒரு ஏற்பாட்டில் சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இருக்காது, நீங்கள் திரும்ப பதவிகளில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், இந்த சஸ்பென்ஷனுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும், இடைக்கால பதவி நீக்கத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நெகோசியேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் கேரளாவில் ஒரே நேரத்தில் எல்லா வங்கிகள்லையும் நடந்தது. எந்த வங்கியிலையும் அவங்க இது முறைகேடாக இருக்கு அப்படின்னு சொல்ல, போதுமான ஆவணங்கள் இல்லை, ஆவணங்களை காட்டி நீங்கள் அதை சரி பண்ணலாம் என்கிற செய்திகள் தான் இதுவரை வந்திருக்கிறது. எனவே இதை மிகப்பெரிய அளவுக்கு இன்னொன்று கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் குஜராத்தில் அகமதாபாத் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் 4ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள, அதில் குறிப்பாக 8ஆம் தேதி இரவில் 500 கோடி ரூபாய் பழைய நோட்டுகள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதில் பிஜேபியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா ஒரு டைரக்டர். நீங்கள் என்ன பிரச்சனை வருதுன்னா, 500 கோடி ரூபாய் நீங்கள் அது என்ன, ராமமோகன் ராவ் பையன் வீட்டில் இருந்த 30 கோடி 20 கோடி இவ்வளவு தங்கம்லாம் பெருசாக பேசப்பட்டது. 5 கோடி எடுத்தோம், 2 கோடி முறைகேடுலாம் பேசப்பட்டது. அநேகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுவும் அதை வெளியிடவில்லை. இது இது நீங்கள் கசிய விடுறதும் செலக்டிவாக பண்ணுறாங்க, சர்ச்சஸும் செலக்டிவாக இருக்குது. சர்ச்சஸ் சம்பந்தம் அந்த தேடுதல் வேட்டை சம்பந்தமாக வெளியிடப்படுகிற செய்திகளும் மிக செலக்டிவாக இருக்கிறது.
அப்ப இதற்குள் இருக்கக்கூடிய டிசைன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கூட்டுறவு வங்கிகள் மோசம் என்று ஒரு பெயிண்ட் பண்ணுவதற்கான ஏற்பாடு நடைபெறுகிறதே தவிர மற்றபடி. ஆனா நான் இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கூட்டுறவு வங்கிகளுக்கு வெளியே நடக்கக்கூடிய சர்ச், அதுல பிடிக்கப்படக்கூடிய பணம் என்பது வேற, கூட்டுறவு வங்கிகளை பிடிக்கக்கூடிய பணம் என்பது வேற, அதுல முறைகேடுகளே இல்லை அப்படின்னு திரு கனகராஜ் சொல்ல வர்றாரு. நிச்சயமா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு சிஸ்டம் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு முறையினுடைய ஒரு பகுதி என்கிற முறையில் கூட்டுறவு துறையும் ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக இல்லை. அதுவும் ஊழலுக்கு இந்த மாதிரியான முறைகேடுக்கு உள்ளானதுதான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்க மிகப்பெரிய வங்கிகளில் டெபாசிட் பண்ணப்படுகிற தொகைகள் அல்லது முறைகேடு செய்யப்படுகிற அளவிற்கு இது இருக்குமா என்று தெரியாது. அதான் நான் சொன்னேன். நீங்க சேலத்துல சர்ச்சை நடந்ததை பத்தி சொன்னீங்க, இப்ப கடலூர்ல நடந்ததை பத்தி சொன்னீங்க. ஏன் ஒரு பேங்க்ல 500 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணப்பட்டதாக இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்காது, எங்கேயுமே கிடைச்சிருக்காது. அது தேடி தேடி தான் போக வேண்டியிருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். அமித்ஷா சம்பந்தப்பட்டிருந்தார் என்றால் அது ஊடகங்களில் வராது. திரு கிருஷ்ணமூர்த்தி, இந்த சிஸ்டம்னுடைய பிரச்சனை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளால பேச முடியும். நான் இன்றைய செய்திக்குள்ள அதற்குள்ள இந்த விவாதத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால நேரடியான கேள்வி என்னன்னா, பிரித்து பார்க்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த கூட்டுறவு வங்கியில் நடைபெறக்கூடிய சோதனைகளையும் பிற இடங்களில் நடக்கக்கூடிய வருமான வரித்துறை சோதனைகளையும் பிரித்து பார்ப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா, இல்லை இது ரெண்டும் ஒண்ணுதானா? நிச்சயமா இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. என்ன சொன்னால், மத்திய அரசாங்கம் இன்றைக்கு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த பிறகு அதில் ஏற்பட்ட பின்னடைவுகளை வங்கி அதிகாரிகள் மீது சுமத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக இது இருக்குமோ என்கிற ஒரு ஐயம் என்பது இருக்கிறது. மற்றொன்று, மத்திய அரசுடைய ஏற்கனவே நபார்டு வங்கியுடைய தலைவராக இருந்த பிரகாஷ் பக்ஷி இந்த கூட்டுறவு அமைப்புகளையே ஒட்டுமொத்தமாக சீரழிப்பதற்கான ஒரு ஏற்பாடாக பல்வேறு பரிந்துரைகளை வைத்திருக்கிறார். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 32 மாநில கூட்டுறவு வங்கிகள், ஏறக்குறைய 370 மத்திய கூட்டுறவு வங்கிகள், 93,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் என்பதற்கு இயங்கிக் கொண்டிருக்கு. சாதாரண விவசாயிகளுக்கு இந்த கடன் கொடுப்பத ஏற்பாட்டினை முற்றிலுமாக சீரழிப்பது என்பது அரசாங்கத்துடைய ஒரு கொள்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் கூட்டுறவு நிறுவனங்கள் தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களாக மாற்றியமைக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் 97வது திருத்தத்தில் மேற்கொண்ட பிறகு இது தன்னாட்சி பெற்ற அமைப்புகளாக சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்காமல் கூட்டுறவு அமைப்புகள் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற விஷயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு தனியார் வங்கிகளை ஏற்பட்டக்கூடிய விஷயங்களில் தனியார் வங்கிகளில் பிடிப்பட்ட தொகைகள் ஏன் பத்திரிகையில் வெளியே வரவில்லை? அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? கூட்டுறவு நிறுவனங்களே ஏதோ ஒரு வங்கியிலே இன்றைக்கு பணம், நாங்கள் எச்சரிக்கையாக சொன்னோம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 8ஆம் தேதி இந்த பண பரிமாற்றம் என்பது இரவு தடை செய்யப்படுகிறது. அடுத்து 9ஆம் தேதி விடுமுறை, 10ஆம் தேதி விடுமுறை. ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியில் நேரடியாக உறுப்பினர் என்பது சேர முடியாது. நகையீட்டு கடனோ மற்ற பி வகுப்பு அங்கத்தினர் என்ற அடிப்படையில் தான் சேர முடியும். அதற்காக ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் உடனடியாக பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஆய்வு செய்யட்டும், அது சோதனை செய்யட்டும். அது யார் இருந்து அது தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும். அங்க ஒரு கிளாரிட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். நீங்க ஒரு பொதுத்துறை வங்கிகள்ல வந்து டெபாசிட் செய்யக்கூடியவங்க, பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்க வந்து பலதரப்பட்ட மக்களா இருப்பாங்க. ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க, ஒரு சேலரி கிளாஸா இருப்பாங்க. ஆனா இங்கு ஒரு பெரும்பான்மை அந்த பகுதி, இப்ப வந்து விவசாயம் நிறைந்த பகுதினா அங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு என்பது விவசாயம் சார்ந்ததா இருக்கும், மீனவ பகுதி தான் மீனவ பகுதியா இருக்கும். நான் சொல்றேன், இவங்க யாருக்குமே இன்கம் ப்ரூஃபோ இல்ல வந்து வருமானத்திற்கான எந்த சான்றும் இல்லாத போது இப்போது நடக்கிற ரைட்ஸ்ல ஏதேனும் நியாயம் இருக்குன்னு பாக்குறீங்களா? அது வந்து நியாயமாக பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் விவசாயிகள் சாதாரண தொகையை தான் வைப்புகள் வைத்திருப்பார்கள். இன்றைக்கி சாதாரண கூட்டுறவு நிறுவனங்களிலே ஏராளமாக சலுகை வழங்கப்படுகிறது. பொதுத்துறை வங்கிகளை விட தனியார் வங்கிகளை விட கூடுதலான வட்டி சதவீதம் வைப்பு தொகைகளுக்கு வழங்கப்படுகிறது சொன்னால் தங்களுடைய சேமிப்பை கூட்டுறவு வங்கிகளில் சேர்த்து வைத்து அது கூடுதலாக வட்டி பெறுவது என்பது இயல்பு. அது முறையாக கணக்கில் காட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் அது முறையாக சரிபார்க்க வேண்டும். ஆனால் உங்கள்கிட்ட அப்படி கணக்கு காட்டுறதுக்கான சிஸ்டம் இன்னைக்கு இருக்கா? விவசாயிக்கு தன்னுடைய இன்கம் இந்த வெள்ளாமையில இவ்வளவு காசு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மீனவருக்கு இந்த இவ்வளவு நாள் நான் கடலுக்கு போயிட்டு வந்தனால இது இருந்துச்சு, ஒரு கூட்டுறவு நெசவாளருக்கு இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னு காட்டுவதற்கான ஏற்பாடு இருக்கிறதா? அப்படி இந்த ரைட்ல பணத்தை இழந்திருக்கக்கூடியவர்களோ பணம் சிக்கிருக்கக்கூடியவர்களுக்கோ என்ன மாற்று ஏற்பாடு? அதாவது ஒரு விவசாயியுடைய வருமானம் நேர்மையான வருமானம் என்று சொல்கிற போது அதற்கெல்லாம் கணக்கீடுகள், அவருக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, அதோட விளைச்சல் என்ன, அதற்கு என்ன கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வைப்புகள் என்ன, எல்லாமே கணக்கு பார்க்க முடியும். ஆனால் வேறு வழியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா?
இதை வைத்துக்கொண்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளில் எந்த விதமான பண பரிமாற்றத்திற்கு நீங்கள் வழிவகுக்கக்கூடாது என்பது விவசாயிகளை புறக்கணிப்பதாகும். ஒட்டுமொத்தமான இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசாக மத்திய அரசு இருப்பதனால் வேளாண் கூட்டு சங்கங்கள் என்பது விவசாயிகளை புறக்கணிக்கக்கூடிய அமைப்பாக அது சித்தரிக்க வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடு இதன் பின்பகுதியில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராஜா, 2 விஷயத்தை நான் தொடக்கத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க கேள்வியின் கருப்பு பண ஒழிப்பு இல்ல கணக்கில் காட்டப்படாத பணத்தை வருமான வரித்துறை சோதனை செய்வதற்கு எதிர்ப்பு என்பது எங்கேயும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா கூட்டுறவு வங்கிகளை முதல் டார்கெட்டா வச்சு பிக்ஸ் பண்ணும்போது நான் கேட்ட மாதிரி ஒரு பரம்பரையாக சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் அன்னைக்கு அந்த ஒரு பதட்டத்தில் அவங்க டெபாசிட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல விவசாயிகள் பொதுவாகவே காசை கையில வச்சுட்டு அடுத்தடுத்த வெள்ளாமைகளுக்கு தேவைப்படும் போய் டெபாசிட் பண்ணிருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தாமல் திடீரென நடவடிக்கை எடுத்து அங்க 60 கோடி 70 கோடின்னு அந்த செய்தி வெளிவருவது என்பது அந்த சிஸ்டம் மேலான ஒரு அவநம்பிக்கையை கிரியேட் பண்ணாதா? இதில் மத்திய அரசு இன்னும் சற்று பொறுமையாக செயல்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நியாயமானது தானே? அதாவதுங்க, இதை குறிப்பா பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி பொதுத்துறை வங்கி அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த பிறகு கருப்பு பணம் கள்ளப்பணம் இவைகளெல்லாம் வெளியில் கொண்டு வந்து நாட்டிற்கு ஒரு நல்லது நிலைமை கொண்டு வரணும்னு ஒரு முடிவை எடுத்த பிறகு இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கெல்லாம் வந்துட்டு முதல்ல வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காரணத்துக்காக தான். ஏன்னா நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் உழைப்பாளிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பகுதியில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டான்னு சொன்னாங்களே தவிர வேற எதுக்கும் கிடையாது. மற்றபடி தொடர்ந்து அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்த பிறகு சரி அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த வங்கிகளுக்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணும் பொழுது அங்கே முறைகேடுகள் வருகிறது என்று அவர்களுக்கு தெரியப்படுகிறது. தெரியப்படுத்த உடனே அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியுமே யாருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ ஐயாவே பேசும்போது சொன்னாங்க, திரு கனகராஜ் அவர்கள் ஆக்சிஸ் வங்கியில் இப்படி நடவடிக்கை இருந்திருக்கு. இதே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே கூட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதில் யாருமே பாரபட்சம் கிடையாது. கார்பரேட் நிறுவனங்கள் என்று சொன்னால் கார்பரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முற்றிலுமாக ஒரு தவறை திருத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது தவறு எங்கெங்க நடைபெறுகிறதோ எங்கெங்க அந்த தவறுகள் ஏற்படுகிறது என்று தெரிய வருகிறதோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு இல்ல, ஆனா டிசிசிபிக்கு எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்தே பர்மிஷன் இருந்துச்சு தான், டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனா நான் கேட்பது அப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா இவங்க எல்லாம் 100% கணினிமயமாக்கப்படல, இவங்களை ஒரு சென்ட்ரலைஸ்டா மையப்படுத்தப்பட்ட கண்காணிப்புகள் உட்படுத்த முடியாது, அதனாலதான் நாங்க கூடுதல் சலுகை எல்லாம் பொதுத்துறை வங்கி மாதிரி கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தொடர்ச்சியா கண்காணிக்க முடியாத வங்கிகளை தான் திடீர்னு ரைடு பண்றாங்களா? அப்படி ரைடு பண்றாங்கன்னா என்ன அடிப்படை ஆதாரங்கள் அவங்களும் இருக்கு? அதாவதுங்க, அடிப்படை ஆதாரங்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா சொல்ல முடியாது. அவங்க திரு கனகராஜ் கூட சொன்னாங்க, குஜராத்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி அந்த வங்கியில அன்னைக்கு 8ஆம் தேதி இந்த மாதிரி ஆச்சு, 500 கோடி இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அதை திரு அமித்ஷா அவர்கள் அதுல ஒரு இயக்குனராக இருக்காங்க, அதனால சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் எதையுமே ஒரு சரியான ஆதாரங்கள் இல்லாமல் எடுத்து சொல்ல தயாராகலை. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டுறவு வங்கிகளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மற்றும் நீங்க சொன்னபடி கடலூர், அது இல்லாமல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நடந்திருக்கு. அதில் மலப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோஆபரேட்டிவ் வங்கியில் அதிகமான பண பரிமாற்றம். நீங்கள் நல்லா குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் இந்த மாதிரி தவறு வரும் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கப்படும் பொழுது உன்னிப்பாக பார்க்கும்போது அந்த இடங்கள்ல வந்திருக்கு. ஆகையினால் தான் அந்த ஒரு இதுதான் மறுபடியும் நீங்க தெளிவா சொல்லலாம். அதிக பண பரிமாற்றம் அப்படிங்கிறது வரி ஏய்ப்புக்கு ஈக்குவல் ஆயிடுமா? அதிக பணப்பரிமாற்றம் நடந்ததாலே அங்க முறைகேடுங்கிற முடிவுக்கு எப்படி வருகிறார்? அதாவது முடிவுக்கு சோதனை நடத்தி கூட உங்க சோதனையில இது வரி ஏய்ப்பில் செய்யப்பட்ட அது உடனே நம்ம எதையுமே யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப கூட 12 லட்சம் கோடி வந்திருக்கு கடந்த 10ஆம் தேதி கணக்கு பிரகாரம். ஆர்பிஐல வெளியிட்டு இருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின் பிரகாரம் 12 லட்சம் கோடி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்ததுமே எல்லாமே வரி ஏய்க்கப்பட்ட பணம் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஏன்னா இனிமேதான் அதுல இருக்கக்கூடிய அத்தனை அக்கௌண்ட் ஹோல்டர்களும் எந்தெந்த அக்கௌண்ட்ல வந்திருக்கோ அவங்க கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரிதான் இந்த இடங்கள்ல இதுல கூட பாத்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த அத்தனை ஏடுகளிலும் புள்ளி விவரங்களிலும் அங்க கொடுக்கப்பட்ட கோப்புகளிலும் எடுத்திருக்கிறதுல என்னென்ன தவறு நிகழ்ந்திருக்கிறது என்றதை குறிப்புகள் எடுத்திருக்கிறாங்க. எடுத்ததுமே வரி ஏய்ப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக நமக்கு சந்தேகம் தரக்கூடிய வகையில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொது வங்கி இருக்குன்னு வச்சீங்கன்னா அங்க வியாபாரி இருப்பான், அதுல ஒரு 1000 அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த 1000 அக்கௌண்ட்ல ஒரு 50 அக்கௌண்ட் 60 அக்கௌண்ட் அல்லது 100 அக்கௌண்ட் இந்த மாதிரி விழுக்காடுகள் மாறும்.
ஆனால் எப்பவுமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வங்கிகளை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் விவசாயிகள், வியாபாரிகள் அல்லது வந்துட்டு தறி நெய்யறவங்க, இந்த மாதிரி ஆட்களை தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு இவ்வளவு பெரிய பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னா அங்க வந்து அதிகப்படியான வரி வைப்புக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக அதை சரியாக பார்த்த பிறகுதான் குறிப்பிட முடியும். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு கோபாலகிருஷ்ணன், ஏற்கனவே வந்து இந்த கூட்டுறவு வங்கியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் அளித்த பேட்டியில படிக்கும்போது இந்த புதிய ரூபாய் நோட்டுகள், அந்த டினாமினேஷனுக்கு பழைய ரூபாய் நோட்டுகளுக்கான அந்த டினாமினேஷனை ஈக்குவல் பண்றதுக்கான கரன்சி இன்னும் வரல, அப்படி நிறைய இடங்கள்ல எங்களுக்கு கிரைசிஸ் இருந்துட்டு இருக்கு, இன்னும் லோன்ஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது, இதற்கு நடுவுலயே இந்த ரைடு அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தை இன்னும் பலவீனப்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட நோக்கம் எதுவாக இருக்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் பண்ணும்போது வருமான வரி துறையினர் மட்டும் சோதனையில் ஈடுபட்டாங்க. இன்றைக்கி வர செய்திகளை பார்த்தா கடலூரில் அவங்கள தவிர அமலாக்க பிரிவினரும் அதில் இருக்காங்க. அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு இந்த மணி லாண்டரிங், இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு முயற்சிகள் நடந்துள்ளனவா என்பதை பார்ப்பதும் ஒரு காரணமாக இருக்கும் என்று தெரிகிறது. இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த குடிமக்களுக்கு, அங்கு உள்ள பிரஜைகளுக்கு அவர் வருமானம், அவங்க அந்த வருமானத்துக்கான சான்று, இந்த விஷயத்தெல்லாம் அவங்க நினச்சி பார்த்ததா தெரியல. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த இயக்குநர்களின் உதவியுடன் பெரிய அளவில் கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுவதற்கு முயற்சி இருக்கிறது. அது எப்படி இருக்கணும்? போலி கணக்குகளை திறந்தால் தான் அது செய்ய முடியும். ஃபிக்டிஷியஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி. அப்படி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்கிற கோணத்தில் தான் அவங்க அதிகமாக பார்த்திருப்பதாக தெரிகிறது. இதுவரை வந்த செய்திகளில் இருந்தும் யார் போயிருக்காங்கங்கிறதை பார்க்கும்போதும், அதே மாதிரி கேரளாவில் நடந்த போதும் இதுபோல் 3 பிரிவினரும் போயிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போகிறது வங்கித்துறையின் வங்கி முறைகளை, அதாவது அதிலிருந்து வழிவேற்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு, வருமான வரி ஏய்ப்பை பார்ப்பதற்கு. அமலாக்க பிரிவினர் போயிருப்பது இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகிறார்களான்றது பார்ப்பது. அதுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த பாயிண்ட்ல தான் திரு கிருஷ்ணமூர்த்தி கேட்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வர அளவுக்கு தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகள் பணப்பரிவர்த்தனை நடத்துதா? ஏற்கனவே நம்முடைய மத்திய நிதியமைச்சர் கூட்டு நிறுவனங்களுக்கு வருமான வரி விதிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பிறகு கூட்டு நிறுவனங்களை ஒவ்வொரு நிறுவனங்களையும் வைப்பு தொகை எவ்வளவு இருக்கிறது என்ற ஒரு கணக்கீடு நாடு முழுவதும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடும், அது வருமான வரித்துறையிலிருந்து அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான நோட்டீஸ் அனுப்புவது உட்பட எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக ஒரு கூட்டு நிறுவனத்தில் இந்த 8ஆம் தேதி இரவு நடைபெற்ற செய்தி, அடுத்து 9, 10, 2 தினங்கள் விடுமுறை என்ற தினத்தில் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அதற்கான எந்த விதமான அறிவிப்பும், நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் பெறக்கூடாது என்றோ பெற வேண்டும் என்றோ எந்த தகவலும் இல்லை. எழுத்துப்பூர்வமான எந்த உத்தரவும் வரவில்லை. 14ஆம் தேதி அலுவலகங்களுக்கு ஒரு தகவல் வருகிறது, மத்திய கூட்டுறவிலிருந்து இந்த பணப்பரிமாற்றத்துக்கு தடை செய்யப்படுகிறது என்று. 10 நாட்கள் கழித்து தான் மீண்டும் அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால், இதிலே புதிய கணக்கு துவக்கியது யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்திலே ஒரு புதிய கணக்கு துவக்குவது என்று சொன்னால் அதற்கான ஒரு நடைமுறை என்பது இருக்கிறது. அந்த நடைமுறை பின்பற்றி யார் புதிய கணக்கு துவக்கினார்கள் என்று அதில் கணக்கு எடுத்து பார்த்தால் அதனுடைய பின்னணி என்பது எல்லாம் புலப்படும். ஆனா இந்த டிமாண்டேஷன் வந்தது பிறகு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட் கூட ஒரு மிரர் அக்கௌண்ட மாவட்ட வங்கிகளுக்கு போய் தொடங்கணும் அப்படிங்கிற உத்தரவுகள்லாம் வந்து இப்போது மத்திய அந்த உத்தரவுகளுக்கும் இந்த ரைடுக்கு சம்பந்தம் இருக்கா? தொடக்க வேளாண் கூட்டு சங்கங்களை இதுவரைக்கும் எந்த விதமான பண பரிமாற்றம் இல்லை. நேரடியாக மத்திய கூட்டுறவுகளில் ஒரு மிரர் அக்கௌண்ட் துவக்கி அதிலே தான் பணத்தை செலுத்த வேண்டும். அந்த ரசீது கொண்டு போய் தான் நீங்கள் நகைக்கடன் திருப்புவதோ அல்லது கடன் அடைப்பதோ உட்பட அனைத்தும் தொடக்க வேளாண் கூட்டு சங்கங்களை எந்த பணம் பரிமாற்றம் இன்றி நேரடியாக நகர கூட்டுறவுகள் மத்திய கூட்டுறவுகள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடக்க வேளாண் கூட்டு சங்கங்களில் எந்த விதமான பணம் பரிமாற்றத்துக்கு இடமில்லாத போது புதிய கணக்கு துவக்க வேண்டும், அது ஆய்வு செய்யட்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கணக்கெல்லாம் பார்க்கிற போது இந்த கூட்டு நிறுவனங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை உருவாக்க வேண்டும்
இந்த விவசாயிகளுக்கான கடன் கொடுக்கிற ஒரு சாதாரண இந்த சிறிய வங்கிகளை முடக்குவது என்பது ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டுறவு அமைப்புகள் மீது ஒரு ஜனநாயக முறைப்படி திரு கனகராஜ் அவர்கள் சொல்லுகிற போது ஊழலுக்கு அப்பாற்பட்டதா என்பதெல்லாம் வெளிச்சம். நாங்கள் கூட எச்சரித்தோம், அரசு இவ்வாறு நீங்கள் எங்களுக்கு பணப்பரிமாற்றத்துக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரினோம். கோரிக்கை வைக்கப்பட்டதன் பிறகு அரசு இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதை குறிப்பிட்டோம். ஆனால் கூட இது சம்பந்தமாக இன்றைக்கு வரக்கூடிய தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டுறவு வங்கி மீது தாக்குதலா என்கிற அடிப்படையில் செய்திகள் பரப்பப்படுகிறது. நீங்கள் கேரளத்தை குறிப்பிட்டீர்கள். கேரளத்தில் ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியுடைய ஒட்டுமொத்தமான வைப்பு தான் நாங்கள் சிறிய கடன் சங்கத்துடைய வைப்பு. ஏறக்குறைய 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வைப்பு வைத்திருக்கக்கூடிய சிறிய கிராம கூட்டுறவு கடன் சங்கங்கள் கேரளத்தில் இயங்குகிறது. ஏராளமான வைப்புகளை வைத்திருக்கிறார்கள். அது கருப்பு பணம் அல்ல, அவருடைய உழைப்புடைய தொகை சேமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் கணக்கெடுக்கிற போது ஒட்டுமொத்தமான சிறிய கிராம மக்களுடைய உழைப்பை நாங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளிலே அது வருமான வரி கணக்கு கொண்டு வர வேண்டுகிற உள்நோக்கம் மத்திய அரசுக்கு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. திரு கனகராஜ், ஒரு செலக்டிவா அவர் திரு கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி டார்கெட்டடா சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆளும் தரப்பு டார்கெட்ல பிரச்சனை இருக்கிறனால தான் அதை நாங்கள் டார்கெட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கருப்பு பண ஒழிப்போட நடவடிக்கைகள்ல மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு ஒரு தனித்த அடையாளத்தை கொடுத்துட முடியுமா? அதுவும் சிஸ்டத்துக்குள்ள தானே இருக்கு. அப்ப அதுவும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதானே? இல்லை, நான் சோதனைக்கு உட்படுத்தப்படுவது குறித்து எந்த ஒரு நிறுவனமும் சோதனைக்கு அப்பாற்பட்டது அல்ல. இப்போ சார் கூட சொன்னார், நிறையா தொழிலதிபர்களை கூட நாங்கள் சோதனை நடத்தியிருக்கணும். எந்த தொழிலதிபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாலர் பில்லியனர்ஸ் என்று லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல யாருடைய நிறுவனத்தில் இதுவரையிலும் யாராவது ஒருத்தருடைய நிறுவனத்தில் நடந்திருக்கிறதா? அதாவது சேகர் ரெட்டி மாதிரி இதுவரை கணக்கிலே இல்லாமல் எங்கேயோ வச்சுருக்கவங்க இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எந்த காலத்துலேயும் இந்த அக்கௌண்ட்லேயே வந்தது கிடையாது. ஆனால் இப்படி டாலர் பில்லியனர் என்று சமீபத்தில் நம்முடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய கணக்கில் உள்ளவர்கள் யார் நிறுவனத்திலாவது இதுவரையிலும் ஒரு இடத்திலாவது இந்த மாதிரியான ரெய்டு நடந்திருக்கா அப்படின்னா ஏற்கனவே சொன்ன விஷயம் உண்மைன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் பணமாக கரன்சியாக அவங்க கருப்பு பணத்தை வைத்திருக்க மாட்டார்கள் என்று அர்த்தம். ரெண்டாவது சார் சொன்ன ஒரு விஷயம், ராஜன் சார் சொன்னார், கட்டாயமாக ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடாது. சார்ட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், அவுட்லுக் இந்தி பத்திரிகை கொண்டு வந்ததில் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அகமதாபாத் மிரர் என்கிற அந்த பத்திரிகையும் இதை சொல்லியிருக்கு. அதில் ரெண்டு விஷயம். ஒன்று, முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ யதீன் ஓஜா மோடியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இது வந்த பிறகு அவர் குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருடைய அந்த வீடியோ பதிவில் இருக்கிறதுல அகமதாபாத் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் என்பது ஒன்று. இன்னொன்று, அவர் சொன்னதில் இன்னொரு அம்சம் என்பது அந்த குஜராத் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சங்கர்பாய் சௌத்ரி அவர் பிரசிடெண்டாக இருக்கிறதுல இவ்வளவு ஆயிருக்கு என்று அவர் ரொம்ப லேட்டாக தான் சொன்னார், ஒரு வாரம் கழிச்சு. இது ரெண்டுலையும் இதில் ஒரு 200 கோடி ரூபாய், அதில் ஒரு 500 கோடி ரூபாய். இவர் கூட சொன்னார் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எந்த விதமான இதுவும் வரலைன்னு. இப்போ இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு பத்திரிகைகளும் சொல்லியிருக்கிறது, கடுமையான நெருக்கடிக்கு பின்னால் வேற வழி இல்லாமல் இவங்க போகிறாங்க, அதில் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இதை டார்கெட் வைக்கிற நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, கிராமப்புறத்தில் ஒன்று விவசாய விளைபொருட்களுக்கு இன்றைக்கு வரை வருமான வரி என்பது, விவசாயிகளுடைய வருமானத்துக்கு வரி என்பது கிடையாது. அப்படி இருக்கிற போது அவர் விவசாயி என்று தெரிந்தால் அந்த விவசாயிகள் பெரும்பகுதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு டே டு டே அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வீட்டில் பணம் இருக்க வேண்டியது அவசியம். அவர் கத்தரிக்காய் வாங்க போனாலும் சரி அல்லது பஸ்ஸுக்கு போனாலும் சரி பணம் என்பது தேவை. இந்த பணம் எல்லாமே இருக்கும். நீங்கள் கேரளாவை பற்றி இவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், ஒரு தொடக்க நிலை கூட்டுறவு வங்கியா அதிலேயே 200 கோடி இருக்கும். ஏராளமான பேர் வெளிநாடுல வாழ் இந்தியர்கள் இருக்கிற போது அவர்களுடைய பணத்தை சிறுக சிறுக சேமித்து அதில் வைத்திருக்கிறார்கள். அப்போ அதில் ஒரு பகுதி இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நான் வீட்டில் வச்சுருந்துருக்கேன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு அல்லது ஒரு வயல் வாங்குறதுக்கு அல்லது ஒரு திருமணத்துக்கு என்று நான் வைத்திருந்தேன்னா உடனடியாக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படும்.
உடனடியாக நான் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்றைக்கே கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ நல்ல வேலை சேர்த்தவங்கலாம் புத்திசாலி ஆகிட்டாங்க. இப்போ சேர்க்காதவங்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு மேலே 5000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது, ஒரு தடவை தான் பண்ணணும் என்று சொல்லி அப்புறம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னால் அதுவும் கூட இப்போ நேற்றிலிருந்து சில இடங்களில் அதெல்லாம் டெபாசிட் பண்ண முடியலை என்கிற பிரச்சனையும் வந்திருக்கு. எனவே கூட்டுறவு அமைப்புகள், நான் பிஜேபியை மட்டும் சொல்லலை, காங்கிரஸ் பவரில் இருந்த போதும் அதை டிஃபேம் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஒரு சிறுமைப்படுத்துவதற்கு, அது வந்து தகுதியற்றது என்று சொல்வதற்கு, உங்களுக்கு தேவையானதை தகுதியுடைத்ததாக மாற்றுவதற்கு பதிலாக உங்களுக்கு தேவையான ஒன்றை நீங்கள் விரும்பிய ஒன்றின் முன்னால் இது வந்து தேவையற்றது என்று சொல்வதன் மூலமாக செய்வதனுடைய ஒரு அம்சமாகத்தான் நான் பார்க்குறேன். அதில் தான் நான் என்ன சொல்கிறேன், செலக்டிவ் என்று நான் சொல்கிறேன். அதில் செய்தியில் கூட நீங்கள் பப்ளிக் செக்டார், நீங்கள் கோஆபரேட்டிவ் பேங்க்ல கூட கேரளாவில் நடந்தது, இங்கே நடந்தது, அங்கே நடந்ததெல்லாம் வந்தது பத்திரிகையில். பட் இது ஏன் வரலைங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி இல்லை. சரி, திரு ராஜா கனகராஜ் ஒரு விஷயத்த தெளிவாக பிரித்து பார்க்கிறார். அதாவது சேமிப்பில் வைத்திருந்த பணம் தான் கிராமப்புறங்களில் அதிகமாக இருந்த பணம், அவை தற்போது உள்ளே சென்றிருக்கிறது. கூட்டுறவு வங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உள்ளே வந்த பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றி தருவதற்கு எங்களுக்கு புதிய ரூபாய் நோட்டுகள் போதுமான அளவு வரல அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளுடைய புரிதல் என்னன்னா, கையில் இருந்தது வங்கிக்குள் போயிருக்கு, கையிலிருந்து வங்கிக்குள் போனதே வந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தாங்கணுமா? அப்படி நடத்தப்பட்டதில் இத்தனை கோடி ரூபாய் பிடிபட்டது, இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதாவது மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, நிறைய விஷயங்கள்ல வந்து ஐயா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து ஒரு பெரிய பில்லியனர் கூட மாட்டல, இந்த பணம் பூரா வந்திருக்குன்னு. என்ன நடக்க போகுதுன்னு இது வரைக்கும் வந்த இந்த பணத்தோட மதிப்பை பூரா வந்துட்டு பார்க்கத்தான் போறாங்க. இது எல்லாமே வந்து கருப்பு பணமா அல்லது கள்ளப்பணமா, அல்லது கருப்பு பணமாக இருந்தால் அது எப்படி வந்தது அப்படின்ற கேள்வி எழப்போகிறது. அதன் மூலமாக இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை என்பது, நாடு முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும், நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் பிஜேபி அரசாங்கத்தின் நோக்கம். இதில் பணக்காரன் வாழ வேண்டும் அல்லது ஏழை விவசாயி வந்து கஷ்டப்படணுன்றதில்லை. ஏழைக்கும் சரியான உரிமை கிடைக்க வேண்டும், அவனுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி அரசாங்கத்தின் குறிக்கோள். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால், நமது பற்றாக்குறை என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இருக்கக்கூடியது, இந்த டிமானிட்டைசேஷன் செய்வதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 73% இருந்தது. அதாவது 4.5 லட்சம் கோடி நாட்டின் பற்றாக்குறையாக இருந்தது. இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இந்த டிசம்பர்ல பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் கோடிக்கு போயிருக்கும். இப்ப இந்த நடவடிக்கை எடுத்த பிறகு வந்திருக்கக்கூடிய 12 லட்சம் கோடி, இனிமேல் வரப்போகிற பணம் என்று எடுத்துக்கொண்டால், குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு வருவாய் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது குறைந்தது ஒரு 2 லட்சம் கோடி தான் வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. இன்கம் டாக்ஸ் மூலமா நமக்கு வந்து அதுல கருப்பு பணமா எடுத்து அதுல ஒரு 2 லட்சம் கோடி, நான் சொல்றது வந்து அதிகமா கூட வரலாம், அந்த நம்மளோட பாக்கி பூரா கூட வந்துடலாம். 2 லட்சம் கோடின்னு எடுத்துட்டா கூட கிட்டத்தட்ட 50 விழுக்காடுகள் நம்மளோட பற்றாக்குறை எந்த நிலையிலாவது மாற்றப்பட்டிருக்குமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இதை எடுத்து பார்க்கும் பொழுது கடந்த இந்த 50 வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள், நடுவில் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர் ஆட்சி செய்து விட்டு செல்லும் பொழுது அவர் கையிருப்பு என்ன வைத்திருந்தார் என்று தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த இந்திய திருநாட்டிற்கு என்ன அந்நிய செலவாணி கடன் இருந்ததோ அந்த கடனை செலுத்தி மீதம் நாம் கையில் 25 விழுக்காடுகள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய அளவில் தான் அந்த வங்கியில் அவர் பணத்தை வைத்துவிட்டு சென்றிருந்தார். நான் முடித்து விடுகிறேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு ஒரு திறம்பட ஆட்சி நடந்திருக்குது. மீண்டும் வந்தவர்கள் இந்த கடந்த 10 ஆண்டுல பாத்தீங்கன்னா அந்த பணத்தோட மதிப்பு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொண்டு வரும்போது, நான் முடிச்சிடறேன், கூட்டுறவு வங்கிக்கு தான் வரேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பில்லியனர் அவர் சொல்லும் போது அது வந்து கூட்டுறவு வங்கி பில்லியனருக்கு போறது இல்ல. அப்ப அவர் பேசும்பொழுது எனக்கும் பேச கொஞ்சம் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். அதாவது வந்து இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அன்றைக்கு பாத்தீங்கன்னா இருந்த மொத்த விழுக்காடுகள் ஒரு 20% 30% இருந்த அந்த 500,000 ரூபாய் நோட்டுகள் கிட்டத்தட்ட 85% உயர்த்தப்பட்டது திரு சிதம்பரம் அவர்கள், மன்மோகன் அவர்களோட நிலைமையில் இருந்த பொழுது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 16 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. இந்த பணத்தை வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி வந்திருக்குன்னும் பொழுது நமக்கு வெகு கிளியராக தெரிகிறது இந்த பணம் பூரா உள்ள வந்துட்டு இருக்குது. யாரோட பணம், என்ன பணம், அது வந்து கோடீஸ்வரம் பணமா அல்லது சாதாரண அப்படின்னு பார்க்கும்போது சின்ன டவுட். சொல்லுங்க. நிதியமைச்சர் அருண் ஜேட்லி என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு மேல் புதிதாக ரூபாய் நோட்டுகள் விநியோகிக்கப்படாது, ஏன்னா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நோக்கி நாங்க நகர ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப உள்ள வந்த பணம் வெளியே போனாதானே அது கருப்பா வெள்ளையான உங்களுக்கு தெரியும். வெளியே போறதுக்கான வழிவை அடைச்சிட்டு நான் கருப்பா வெளியில போனாங்கிறது இல்லைங்க. இப்ப நீங்க முதல்ல பாத்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் கள்ள பணம், கருப்பு பணம். இப்ப நான் வந்துட்டு அந்த கோஆப்டிவ் பேங்கை விட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன், பரவாயில்ல இல்லையா?
கள்ளப்பணம், கருப்பு பணம். அப்ப நீங்க பேங்க்ல தான் நீங்க வரணும்னு அவர் கேட்ட கேள்விக்காக நானும் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறேன். அதாவது கள்ளப்பணம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது தவறாக கோஆபரேட்டிவ் வங்கி கனெக்ட் பண்ணி நீங்க பேசலாம். அடுத்தது கருப்பு பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எவ்வளவு பணம் உள்ள வந்தாச்சோ அந்த பணம் வெளியில போனாதான் இது சரியாகன்றதுக்கு அர்த்தம் இல்லைங்க. இன்றைக்கு இந்த பண பரிவர்த்தனையை அதிகமா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்றது எப்படின்னா, நீங்க குறிப்பா அதை 100% நாங்க யாருக்கிட்டையுமே சொல்லல. அப்ப அதுக்கு பணத்துக்கு தேவையான அளவு பணம் உள்ள வந்துரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 16 லட்சம் கோடினா 16 லட்சம் கோடி வரணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு தேவையோ பணப்புழக்கத்துக்கு, மக்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் எவ்வளவு தேவையோ அந்த சதவீதம் வரும். கண்டிப்பாக பாத்தீங்கன்னா 1% அதிகமாக குறைக்கப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பணம் அதிகமா இருக்கும்போது ஒரு இடத்துல போய் நிக்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு இன்றைக்கு கூட்டுறவு வங்கிகளில் பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க அல்லது அவங்க சேமித்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது கணக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு போய்க்கலாம். அது குறிப்பிட்ட சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரக்கூடிய இடங்கள், ஏனென்றால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படி. சில சிந்தனைகள் மூலமாக அவர் சில கருத்துக்களை கூட கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் 10 பேர் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ண போறோம், நாங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணி பின்னாடி சேர்த்துப்போம். இது என்ன கதையை எழுதுற கதையா? யார் ஒத்துப்பாங்க இதெல்லாம்? என்னை பொறுத்தவரை சில விஷயங்கள் பூரா பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாட்டிற்கு ஒரு நல்லது நடக்க போகிறது, நீங்கள் ஒரு 50 நாட்கள் பொறுத்திருங்கள் என்ற பொழுது யார் யார் அத்தனை பகுதியிலும் எடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை. அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது அடுத்தது. நாட்டிற்கு சாமானிய மனிதனுக்கு நேர்மையான வகையில் நடக்கிறதா இல்லையா என்பதுதான். அதனால் கூட்டுறவு சங்கங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமல்ல, ஐயா குறிப்பிட்டது போலவே அல்லது நாபார்டு வங்கியில் முன்னாள் தலைவர் குறிப்பிட்டார் என்று கூறியிருக்கிறார். முன்னாள் தலைவர்களே என்றைக்குமே பார்த்தால் ஏதாவது அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று கூட கூறியிருக்கலாம். அமைக்கப்பட்ட குழுவுடைய பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் கமிட்டியோட அதாவது நிறைய கமிட்டி பரிந்துரையில 100% கமிட்டி பரிந்துரை அப்படியே ஏத்துக்க முடியாது. அது வேற கேஸ். நம்ம பேசலாம். இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. இல்ல நீங்க அவர் நிறைய பேசியிருக்காரு. நீங்க ஒண்ணு ஏதோ நிறைய வாஜ்பாய் பணம் வச்சுட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மை அதுவல்ல. நீங்க ட்ரேட்ல இருக்கக்கூடிய சர்ப்ளஸை சொல்றதுக்கு பதிலா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அனுப்புற பணத்தையோ சேர்த்து வச்சு இது கணக்குன்னு காட்டினது முதல்ல அப்பதான் ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அதை சொன்னாங்க. அது ட்ரேட் சர்ப்ளஸ்னால கரண்ட் அக்கவுண்ட்ல சர்ப்ளஸ் வந்தது கிடையாது. இப்ப நான் சொல்றேன், வோடோபோனுக்கு 3000 கோடி வரி விதிப்பை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அதுல அட்வைசரா இருந்தது திரு அருண் ஜேட்லி. நான் இதை எப்படி பார்க்கறது? நோக்கியாவுக்கு 21,000 கோடி கேஸை நீங்க வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்கறது? 4.5 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு பற்றாக்குறை இருக்கு, அதை எப்படி ஈடுகட்டுறதுன்னு சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த வருஷம் மட்டும் நீங்க விட்டு கொடுக்கப்பட்ட வரியை வசூலிக்காமல் விட்டது 7,52,000 கோடி. கடந்த 10 ஆண்டுகளில் 43 லட்சம் கோடி. அதுல காங்கிரசும் சேர்த்து நீங்களும் சேர்த்து இதுல எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்புறம் அவர் சொன்னார், அருண் ஜேட்லி சொல்லுகிற போது இப்ப அவங்க அந்த கோல் போஸ்டை மாத்துறது மாதிரி இப்ப ஆர்குமெண்ட்டையும் மாத்திருக்காங்க. திரு அருண் ஜேட்லி முதல்ல பேசினது, எங்களுக்கு ஒரு 12 லட்சம் கோடி வந்துருச்சுன்னா மிச்சம் 3 லட்சம் கோடியும் எங்களுடைய லயபிலிட்டியில குறைஞ்சிருச்சு என்று சொன்னார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, நிறைய வந்துருச்சு, எனவே வந்ததை வைத்துக்கொண்டு நாங்க இனிமே இதுக்கு புதுசா கண்டுபிடிச்சு நாங்க இதுக்கு வரி போடுவதன் மூலமாக நாங்க 4.5 லட்சத்துல எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் இது கடந்த காலத்தில் பிஜேபி எப்படி அதனுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொன்றையும் அமல்படுத்தாமல் நேரெதிராக இருக்காங்களோ அதே மாதிரி இதையும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்ன கடைசியாகவும் சொன்னது, $1 பில்லியனர் கூட இதுவரை சர்ச் பண்ணப்படவில்லை என்பதற்கு வோடோபோனை பத்தி நோக்கியா பத்தி ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி இவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க தள்ளுபடி பண்ணது அப்படிங்கிற போது இவங்களுக்கு அது அந்த பாயிண்ட் எடுத்து சொல்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டுக்கு எவ்வளவு வரும்படி வந்ததுன்னு பார்த்திருக்கணும். அதுல என்ன தள்ளுபடி பண்ணாங்க, எத்தனை லட்சம் பேர் வேலையில இருந்தாங்க, அவங்க மூலமா இந்த நாட்டுக்கு கிடைத்த நல்லது என்ன தள்ளுபடி பண்ணாங்க எக்ஸாக்டா மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னா அதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் சொல்ல தயார், ஐயா அதை விவாதிக்க தயாரா இருக்கு. ஒரே ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்கு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அச்சுறுத்தல் இல்ல. யாரு தவறு செஞ்சாலும் அது கோஆபரேட்டிவ் பேங்க் இல்ல, யாரா இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும். 112 ஆண்டு காலத்துடைய கூட்டுறவு வரலாறு என்பது இந்தியாவிலேயே அது முதன்மையான மாநிலம் என்பது தமிழகம்.
இந்த கூட்டுறவு நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டியதும் ஏழை எளிய மக்களுக்கு, சிறு வணிகர்களுக்கு உட்பட எல்லா வகையான கடன் கொடுப்பதற்கான ஏற்பாடாக இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த கூட்டுறவு நிறுவனங்களை பாதுகாப்பது என்பது அவசியம் இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இதன் மீது ஒரு அவப்பெயரை சுமத்துவதற்காக தான் எடுத்த இந்த பண நடவடிக்கையில் தங்களுடைய தவறுகளை ஒட்டுமொத்தமான அதிகாரிகள் மீது திருப்பி கொடுப்பதற்கான, திருப்பி செலுத்துவதற்கான ஏற்பாடாகத்தான் இது அமைகிறது என்பதுதான். கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாடு மேம்பட வேண்டுமானால் அது இப்போ டூயல் கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க் ரெண்டும் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரெண்டையும் ஆடிட் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் மற்ற வங்கிகளைப் போல் முழுக்க ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பில், அதன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாடு மேம்படும். அதே சமயம் ஸ்டேட் ரைட்ஸ் விட்டு கொடுத்துட முடியாது இல்லையா? ஸ்டேட் ரைட்ஸ்னுடைய ஒரு முக்கியமான அம்சம் கூட்டுறவு கொடுத்துட முடியாது இல்ல. அதாவது ஸ்டேட் ரைட் வச்சுக்கலாம், பட் இந்த கண்காணிப்பு முழுக்க போதிய நேரம் இல்லாதனால நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இந்த வாரத்தில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் எதிர்த்து பேசிட்டு